இந்த காலம் மிக முக்கியமான காலம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கவனிங்கள். இனி இருக்கிற உலகத்திலே நீங்கள் தப்பி பிழைக்க வேண்டும் என்றால், சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால், ஆண்டவர் இல்லாத, ஆண்டவரை தேடாத, ஆண்டவரோட நடக்காத ஒரு மனுஷனால இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழவே முடியாது. பணத்தையும் பொருட்களையும் வைத்து சமாதானமாய் வாழ முடியாது. அதனால எல்லாருமே ஆண்டவரை பிடிச்சுக்குங்க. நிறைய நேரம் ஜெபத்தில் இருங்க. பைபிள் நிறைய நேரம் வாசிங்க. நிறைய தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கேளுங்க. ஆண்டவரோட பரிசுத்தமா வாழும்போது தான் நீங்கள் இந்த உலகத்துல சமாதானமாய் வாழ முடியும். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு தேவ செய்தியை என்னோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார். அந்த வசனத்தை, வேதத்தை திறந்து நான் வாசித்து உங்களோடு அந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக ஆசைப்படுகிறேன். இது ஒரு மிக முக்கியமான செய்தி. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 25வது வசனம். எல்லாரும் நாம் எடுத்துக்கொள்ளலாமா? 21ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகள் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாய் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33.5 வருடம் அவர் வாழ்ந்தார். அதிலே 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். அப்போ அவருடைய ஊழியத்திலே இருக்கிற காலங்களை எல்லாவற்றையும் எழுதுகிற இந்த தேவ மனுஷன், ஆண்டவர் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் செய்த பிரசங்கங்கள், இன்னும் அநேக காரியங்களை எழுதுகிற இந்த தேவனுடைய மனுஷன் அந்த புத்தகத்தை எழுதும் போது எழுதி முடிக்கிறான். இல்ல ஏசப்பா பண்ணினது இவ்வளவு கிடையாது, இன்னும் ஏராளமான அற்புதங்கள், ஏராளமான அடையாளங்களை என்னுடைய ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனா அது எல்லாவற்றையும் எழுத வேண்டுமே, ஆனால் இந்த புத்தகம் கொள்ளாது. அவன் சொல்லும்போது ரொம்ப அழகா எழுதான். எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். சோ இந்த உலகம் அளவு புத்தகத்துல எழுதினா கூட ஆண்டவர் செய்த அற்புதங்களை எழுதி முடிக்க முடியாது. ஆண்டவர் 33.5 வருடம் வாழ்ந்தாலும் வெறும் 3.5 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்தார். இந்த 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்த அந்த ஊழியத்தை அவ்வளவுதான், எத்தனை புத்தகங்கள் எழுதினாலும் எழுத முடியாது என்று இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறான். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வார்த்தைக்காக ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். அப்படி என்றால், சாதிக்க விரும்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான சில காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். நீங்கள் ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? என் வாழ்க்கையில ஏதோ ஒன்று செய்யணும், செஞ்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் பேச போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீங்கள் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக ஏதாவது இந்த உலகத்துல சாதிக்கணும், நம்ம ஒரு பாதத்தை இந்த உலகத்துல வச்சுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்ற நினைப்பு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யார் ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறிவிடுகிறானோ, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு விடுறானோ, கர்த்தரை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் இருக்கிறீர்களோ, இந்த உலகத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்யணுன்ற அந்த துடிப்பு, அந்த வேகம் கண்டிப்பா உங்களுக்குள்ள வந்தே ஆக வேண்டும். அப்படி வராவிட்டால்
நான் அதான் சொல்லுவாங்கல்ல, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகுறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்படி ஒருவேளை நீங்கள் நான் வளரணும், நான் ஒரு சாதனையாளரா மாறணும், நான் ஒரு பெரிய காரியத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கல அப்படின்னா, என்னை பொறுத்த அளவில் உங்களுடைய முழுமை, உங்களுடைய ரட்சிப்பு இன்னும் முழுமையடையவில்லை என்று சொல்லுவேன். சோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, வேதத்தை சரியாய் வாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய குணநலன்களை, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒரு தேவ மனுஷன் கண்டிப்பா இந்த உலகத்துல நான் எத்தனை நாள் இருக்கிறேன்னு தெரியாது, ஆனா இந்த உலகத்துல வாழும்போது ஏதோ ஒன்ன வெற்றியா, ஏதோ ஒன்றை மற்றவர்கள் திரும்பி பார்க்கிற அளவிற்கு, அது ஊழியமா இருக்கலாம், அது அநேகருக்கு ஊழியம் செய்கிறதா இருக்கலாம், அது உங்களுடைய சம்பாத்தியமா இருக்கலாம், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையா இருக்கலாம், ஏதோ ஒரு அடையாளத்தை வைத்துவிட்டு போகிறவர் நபர் தான் உண்மையான ரட்சிப்புக்குள்ளே வந்த நபர். ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு கூட இல்லைன்னா, நான் அப்படியே வாழ்ந்தேன், அப்படியே செத்துடலாம், அப்படியே போயிடலாம், இன்னி என்னத்தை பெருசா சாதிச்சு என்ன பண்ண போறோம், பெருமை அடைஞ்சு என்ன பண்ண போறோம், இப்படிப்பட்ட ஒரு தாட்டு உங்களுக்குள்ளே இருக்குமையானால் நான் உண்மையா நம்புறேன், அது சரியான ஒரு எண்ணம் அல்ல, அது சரியான தாட்டு அல்ல, அது ஆண்டவர் வைத்தது அல்ல. நான் நம்புறேன் உங்களை அது ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு சத்துரு எடுக்கிற முயற்சின்னு நான் நம்புறேன். சத்துரு எடுக்கிற முயற்சி. சோ உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் சின்ன வயசிலிருந்தே இல்லைன்னா இந்த நாட்களிலிருந்தே ஆண்டவரை அறிய 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 உங்களுக்குள்ளே எல்லா ஆவிக்குரிய வளர்ச்சியும் வளருவதோடு ஒன்னே ஒன்று கூட சேர்ந்து வளரும். என்ன தெரியுமா? நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் ஏதோ வந்துட்டு இந்த உலகத்தை விட்டு நான் போக மாட்டேன், இந்த உலகத்துல ஏதோ ஒன்றை நான் பதித்து விட்டு தான் போவேன்ற அந்த துடிப்பு ஆண்டவரை நெருங்க 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 உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக வரும். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த சத்தத்தை ஒரு வாலிப தம்பி கேட்டுக்கொண்டிருக்கலாம், வாலிப தங்கச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளையே, உண்மையான ஒரு ரட்சிப்பு என்கிறது இந்த உலகத்துல நான் எதையாவது ஒன்ன செய்ய வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 3.5 வருடத்திலே வேதம் சொல்லுகிறது ஒரு மிகப்பெரிய சாதனையாளராய் மாறினார். அவர் மிக பெரியதாய் சாதித்தார். வேதம் சொல்லுகிறது அவர் மரித்தவரை உயிரோடே எழுப்பினார். அவர் கண்கள் இல்லாதவர்களுக்கு அவர் கண்களை கொடுத்தார். சப்பானிகளை ஆண்டவர் நடக்க வைத்தார். பெரிய பெரிய கிராமங்களை அவர் பக்கமாய் ஆண்டவர் மாற்றினார். அவர் மட்டுமல்ல, அவருக்காக அவருடைய ஊழியத்தை அவர் போனதற்கு அப்புறம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாதனையாய் செய்ய வேண்டும் என்பதற்காக 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு சாதனையாளர்களை என்னுடைய ஆண்டவர் உருவாக்கினார். அது மட்டுமல்ல, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவர் தூர மலையிலே அவர் பிரசங்கம் பண்ணினார். அந்த மலையிலே அவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை கேட்கிறதற்கு புருஷர்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 பேர். அப்படியே ஸ்திரீகளை போட்டு பாருங்க, குழந்தைகளை போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 15,000 பேரு சிற்றியை விட்டு பல கிலோமீட்டர் அவுட்டர் அதிகமான தூரம் கடந்து போய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். அவர்கள் செய்தியை கேட்க போனார்கள். சோ என்னுடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது சாதனையாளரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நான் நம்புவேன். நாம் ஆராதிக்கிற தெய்வம் பெரிய சாதனையை சாதித்தார். 3.5 வருடம் செய்த ஊழியத்தை 30 வருட ஊழியத்திலே நிறைய பேரால் செய்ய முடியாது. 50 வருட ஊழியத்திலே ஆண்டவர் 3.5 ஆண்டுகள் செய்த ஊழியத்தை நம்ம 50 வருஷம் செஞ்சா கூட செய்ய முடியாத மிகப்பெரிய ஊழியத்தை ஆண்டவர் இந்த உலகத்திலே செய்தார். அது மட்டுமல்ல, வேதத்திலே என்னுடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் செய்த சாதனைகளை பற்றி வேதத்திலே வாசிப்போமானால் ஏராளம் ஏராளம் ஏராளம்.
அவருடைய கீர்த்தி தேசமெல்லாம் பரவிற்று. அவருடைய கீர்த்தி ராஜாக்களுக்கு போய் சேர்ந்தது. அவருடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு பெரிய பெரிய ரோம அரசாங்கம் அப்படியே ஆட்டம் கண்டது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவர்களை வெளியே விட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்ற அளவிற்கு எல்லாரும் இவர் பக்கமாய் திரும்பினார்கள். இவரை நம்ம விடக்கூடாது, இவரை விட்டா ஒரு மிகப்பெரிய கிரௌடை இவரோட சேர்த்து நம்ம அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ராஜாக்கள் பயந்தார்கள், ஜனங்கள் பயந்தார்கள். அவர் கல்வாரி மலையிலே தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு போகும்போது கூட வேதம் சொல்லுது, அநேகர் அவரை பார்த்து அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவர் அவர் சாதனையாளர், அவர் சாதனையை செய்கிற கர்த்தர். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய சாதனைகளை செய்யும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். பாஸ்டர், இன்றைக்கு எனக்கு வாழ்வதற்கு கூட வழி இல்லை, இன்றைக்கு எனக்கு செலவுக்கு கூட பணம் இல்லை, அடுத்த நேரம் என்ன செய்வேன்னு தெரியாது, என்னுடைய எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது, நான் என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறேன், எனக்கு யார் உதவி செய்ய போறா, எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்திலே இருக்கிற நீங்கள் நம்புங்கள், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆண்டவர் ஒரு சாதனையாளராய் இருப்பாரே ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்வான். அவரை விசுவாசிக்கிறவன், அவரே ஒரு மிகப்பெரிய சாதனையாளர், அவரே ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன், இந்த உலகத்தையே தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்தவர். ஆனா அருள்நாதர் இயேசு அவர் அப்படி சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை விட பெரிய காரியத்தை. ஆண்டவர் உங்களை எதற்கு ரட்சித்திருக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் உங்களை எதற்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? உங்களை சும்மா இருந்துட்டு போறதில்லை, நீங்க சும்மா இந்த உலகத்தை விட்டு போறதற்காக அல்ல. நீங்க நினைக்கலாம், நான் அப்படிதான் ஒன்னும் இல்லாம போறதற்காக தான் நான் வந்து பிறந்தேன், எனக்கு எந்த பின்னணியும் இல்லை. நான் சொல்றேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசிங்க. இல்ல, ஆண்டவர் என்ன ஒரு பெரிய சாதனையாளராய் மாற்றுவதற்கு விரும்புறாரு, ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர் அவர் செய்ததை விட பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த சூழ்நிலை மாறும், இந்த நிலைமைகள் மாறும், இந்த சிச்சுவேஷனை ஆண்டவர் மாற்றி இந்த ஜெபத்தில் இருக்கிற அநேகம் பேரை சாதனையாளராய் மாற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். வேதத்திலே நாம் படிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, சாதாரணமான மீன் பிடிக்கிறவர்களை ஆண்டவர் சாதனை வீரர்களாய் மாற்றினார். மீன் பிடிக்கிற மனிதனை ஆண்டவர் தொட்டு, ஆண்டவர் அவனை அபிஷேகித்து, அவனுடைய ஒரே பிரசங்கத்தினால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். திக்கு வாயும் மந்த நாவும் உள்ள மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை கொண்டு 20 லட்சம் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்நிய நாட்டிலே அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பை அந்த நாட்டிற்கு தலைவனாய் ஆண்டவர் மாற்றினார். வேதத்திலே 1 அல்ல 2 அல்ல. தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன், சிறைபிடிக்கப்பட்டவன். ஆனா சிறைபிடிக்கப்பட்ட அந்த தானியேலை கொண்டு ஆண்டவர் ராஜ்யத்தில் அவனை தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, நெகேமியா என்கிற ஒரு சாதாரணமான பானபாத்திரக்காரனாய் இருந்த ஒரு அடிமை, ஆனால் அவன் ஒரே ஒருத்தனை கொண்டு இடிந்து போன அத்தனை மதில் சுவர்களையும் கட்டி அவன் மூலமாய் ஆண்டவர் நாமம் மகிமைப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு பெண் தான் எஸ்தர். ஆனால் அந்த எஸ்தரை ஆண்டவர் வேறு பிரித்து அத்தனை நாடுகளுக்கு பட்டத்து ராணியாய் அபிஷேகம் பண்ணினார். இந்த வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அத்தனை பேரையும் சாதாரணமான இடத்திலிருந்து ஆண்டவர் சாதனையாளர்களாய் மாற்றி இருக்கிறார். அந்த தேவன் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார்,
வாலிப தம்பியை பார்த்து சொல்லுகிறார், வாலிப தங்கச்சியை பார்த்து சொல்லுகிறார், எப்பா உன்னை சாதனையாளராய் மாற்றுகிற ஒரு தேவனை நீ ஆராதிக்கிறாய், உன்னை உயர்த்துகிற ஒரு தேவனை நீ ஆராதிக்கிறாய், உன்னை ஒரு பெரிய ராஜ்யங்களுக்கு தகப்பனாய் மாற்றுகிற தேவனை நீ ஆராதிக்கிறாய். உன்னுடைய படிப்பல்ல, உன்னுடைய திறமைகள் அல்ல, உன்னுடைய குடும்பத்தினுடைய பின்னணிகள் அல்ல, ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்திலே அறிந்து, ஆண்டவரை பிடிக்க வேண்டிய விதத்திலே பிடித்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் இந்த ஜெபத்திலே இருக்கிற அத்தனை பேரையும் சாதனையாளர்களாய் மாற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வயது சென்று விட்டதே, எனக்கு நாட்கள் தாண்டி விட்டதே, இனி நான் என்ன செய்ய போறேன்? இனி ஒன்றும் செய்ய போறதில்லை. இனி எனக்கு பரலோகத்தை குறிச்ச வாஞ்ச மட்டும்தான் இருக்குது. எனக்கு இனி அந்த ராஜ்யத்திற்குள்ள போகணும். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு முடிஞ்சிருச்சு, கஷ்டப்படாம இந்த உலகத்தை விட்டு நான் போயிடணும் அப்படின்ற எண்ணத்துல யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை கேட்பீர்களே ஆனால், அம்மா தகப்பனாரே, இல்லை இல்லை, அப்படிப்பட்ட முடிவை நீங்கள் சொல்ல வேண்டாம். ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் உன்னை அந்த கடைசி நேரத்தில் நீங்கள் இவ்வளவு வயதானதற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு புது பலன் கொடுத்து உங்க மூலமாய் அந்த ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்தி அந்த ஆத்துமாவை லட்சக்கணக்கான பேருக்கு பிரயோஜனம் உள்ள கருவியாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ரெண்டு கைகளையும் மேல உயர்த்தி ஒன்னே ஒன்று மட்டும் கேட்போம். எங்களை சாதனையாளராய் மாற்றுகிற எங்கள் சாதனையாளரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறவர், உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொள்ளுகிற கர்த்தர் அவர். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் நினைப்பாரே ஆனால் ஒன்றுமில்லாதவர்களையும் சாதனையாளர்களாய் மாற்றுவார். ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த வார்த்தை அதுதான். எப்பா, நான் ஒரு பெரிய சாதனையை சாதித்தேன். நான் எழுதினதை, நான் இந்த காரியங்கள் செய்ததை குறித்து புத்தகத்திலே எழுதினால் ஐயோ எழுத முடியாது. அவ்வளோ பெரிய சாதனையாளராகிய நான் இந்த உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான சாதனையாளர்களை எழுப்ப போகிறேன். அவர்களுடைய வயதுக்கு மிஞ்சி, அவர்களுடைய அறிவுக்கு மிஞ்சி, அவர்களுடைய வசதிக்கு மிஞ்சி அவர்களை எடுத்து பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்த போகிறேன் என்று ஆவியானவர் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்தேன். நான் முதலாவதாக ஜெபிச்சேன், ராஜா என்ன அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளராய் மாற்றும். நான் ஆசைப்படுகிறேன், உமக்காக இந்த உலகத்துல பெரிய பெரிய காரியத்தை செய்யறதற்கு நான் விரும்புகிற ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு கர்த்தர் சமூகத்துல நான் கெஞ்சி கொண்டிருக்கிறேன். என்னோடு ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, முதலாவது உங்களுக்குள்ள அந்த ஆசை வரணும். முதலாவது உங்களுக்குள்ள அந்த விருப்பம் வரணும். நான் ஆண்டவருக்காக சாதிக்கணும். நான் இந்த உலகத்துல காலடி வைக்கணும். இந்த உலகம் எத்தனையோ ஆண்டவரை அறியாதவர்களை போற்றுது. இல்ல இல்ல, பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய ராஜாக்களோடு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, ராஜாக்களோடு உங்களை உட்கார வைப்பேன், உங்க பிள்ளைகளை ராஜாக்களோடு உட்கார வைப்பேன். ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர், நீங்க நான் எதையுமே சாதிக்கல, நான் எதையுமே அனுபவிக்கல, நான் எல்லாத்துலயுமே வேஸ்ட் ஆகி போயிட்டேன் அப்படின்னு நினைச்சா, நான் நம்புறேன் உங்க பிள்ளைகளை சாதனையாளருடைய லிஸ்ட்ல ஆண்டவர் வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க உன்னையுமே பார்க்கல, நீங்க அந்த உயர்வை பார்க்கல, நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கல, ஆனா உங்க பிள்ளைகளை கர்த்தர் அப்படிப்பட்ட இடங்களில் கொண்டு போய் வைத்து பெரிய பெரிய சாதனையாளர்களாய் ஆண்டவர் மாற்றுவார் என்று நான் நம்புகிறேன். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். சோ ஆசைப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்காக அனைத்து பேரும் நீங்கள் ஜெபியுங்கள். ஆனா இந்த சாதனையாளர்களுடைய வாழ்க்கையிலே
சில நேரத்திலே இவர்கள் சாதிப்பதற்காக வரும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அதை அவர்களால் செய்ய முடிகிறது இல்லை. அவங்க இருதயத்துக்குள்ள ஏதோ ஒன்றை செய்யணுன்ற ஆசை அவங்களுக்குள்ள இருக்குது. நம்ம இந்த மாதிரி வாழணும், 4 பேருக்கு முன்னாடி சாட்சியா வாழணும், நம்ம சமுதாயத்தில் பெரிய பேரோட வாழணும், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நிறுத்தணும், நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருடைய இருதயங்களிலே இருக்கிறது. ஆனா அவர்களால சரியா சாதிக்க முடியறதில்லை, அவங்களால அந்த காரியத்தை அச்சீவ் பண்ண முடியறதில்லை. இன்றைக்கு ஒரு 2 காரியங்களை உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படி என்றால் ஒரு சாதனையாளராய் ஒரு தேவனுடைய பிள்ளை மாறணும்னா, இல்லை என்றால் ஒரு வெற்றியாளனாய் நீங்கள் மாற வேண்டுமே ஆனால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 2 காரியங்கள் இருக்கிறது. இந்த 2 காரியங்களையும் செய்யாத ஒரு மனிதன், இந்த 2 காரியங்களையும் முக்கியத்துவப்படுத்தாத ஒரு நபர், கண்டிப்பாக நான் சொல்றேன், நீங்க ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. வாசிக்கலாமா? நம்பர் 1, முதலாவதாக வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 28வது வசனம். அந்த மனுஷனோடே அவன் பேசிக் கொண்டிருந்ததை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம். அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலுள்ளே அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தாவீதினுடைய இந்த சம்பவத்தை நாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். அப்படி என்றால் தாவீதினுடைய சகோதரர்கள் இருந்தார்கள். ஆனால் எல்லாரை விட தாவீதிற்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆண்டவரை தேடுகிற தேடல் இருந்தது. எல்லாரை விட ஆண்டவரை அதிகமாய் நேசித்தான், எல்லாரை விட ஆண்டவரோடு அதிகமாய் நெருக்கமாய் இருந்தான். ஆண்டவரை பாடி புகழ்ந்து ஆண்டவருடைய வல்லமையை பெற்று கொண்டவன் தான் இந்த தாவீது. ஆனா அவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரை விட இவன் ஆண்டவரோட நெருக்கமா இருந்ததுனால அவனுக்குள்ள ஒரு பெரிய சுபாவம் இருந்துச்சு. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரை விட பெரிய சாதனைகளை ஆண்டவருக்காக சாதிக்கணுன்ற எண்ணமும் அவனுக்குள்ள வளர்ந்துருச்சு. அவனுக்குள்ள தைரியம் வளர்ந்துருச்சு, அவனுக்குள்ள ஞானம் வளர்ந்துருச்சு. அவன் எதற்குமே பயப்படல. நான் நம்புறேன், தேவனோட நடக்கிற ஒரு மனுஷனுக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட நீங்கள் அதிகமாய் ஆண்டவரை தேடினால், நீங்கள் அதிகமாய் ஆண்டவரை நேசித்தால், நான் நம்புறேன் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட உங்களுக்குள்ள தரிசனங்கள் அதிகமாய் பறக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட உங்களுக்கு தைரியம் உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட உங்களுக்கு ஞானம் உங்களை தேடி வரும். சோ இந்த தாவீதை பொறுத்த அளவில் இவன் ஆண்டவரோட இருந்ததுனால இவனுக்குள்ள ஒரு பெரிய தரிசனம், இவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தைரியம் இருக்குது. உடனே இப்போ தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறதற்காக யுத்த களத்திலே வருகிறான். யுத்த களத்தில் வரும்போது தான் அங்கே கோலியாத் என்கிற ஒரு மனுஷன் அப்படியே கத்திட்டு இருக்கிறான். யார் வர்றா? யாராவது ஒருத்தர் வாங்க, என் கூட சண்டை பண்றதுக்கு வாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்கிறான். உடனே இந்த தாவீது கேட்கிறான், அந்த மனுஷனை கொல்லுகிறவனுக்கு, அந்த மனுஷனை ஜெயிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அப்பதான் அவனுடைய சகோதரன் வந்து சொல்லுகிறான் தாவீதை பார்த்து, நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? உன் இருதயத்தின் அகங்காரத்தை நாங்க அறிவோம்.
நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப திமிரு பிடிச்ச ஒரு பையன், நீ ரொம்ப ஹெட் வெயிட்டான ஒரு ஆளு, நீ அந்த கொஞ்சம் ஆடுகளை பார்க்கறதுக்கு போலாம்ல அப்படின்னு சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, தாவீது அதை தன்னுடைய காதுகளில் கேட்கவே இல்லை. சாதனையாளராய் மாறப்போகிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நீங்க அறிஞ்சுக்க வேண்டிய முதல் மிகப்பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, உங்க தரிசனத்துல நீங்க மட்டும்தான் நிற்க முடியும். கவனிங்க, திரும்பவும் சொல்லுகிறேன், உங்க தரிசனத்துல நீங்க மட்டும்தான் நிற்க முடியுமே தவிர இன்னொருத்தர் உங்க தரிசனத்துல நிற்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய மன வருத்தமான வார்த்தை இந்த வார்த்தை தான். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய சொந்த சகோதரன், சொந்த அண்ணன் அவனுக்கு விரோதமா இப்படி போறேன்னு சொல்லும் போது அவனை தட்டி கொடுத்து அவனை என்கரேஜ் பண்ணி, எங்களுக்கே இந்த தைரியம் வரலடா, எங்களுக்கே இந்த திறமை வரலடா, உன்னால எப்படி நீ இப்படி பேச முடியுது, உன்னால முடியுமா, நீ செய்வியா, சிங்கத்தெல்லாம் கொண்டு இருக்கிறியா, கரடியெல்லாம் கொண்டு இருக்கிறியா, இப்படிப்பட்ட என்கரேஜ்மெண்டான வார்த்தைகளை சொல்ல வேண்டிய சொந்த சகோதரன் அவனுடைய சாதனைக்கு இல்லைன்னா அவனுடைய தரிசனத்திற்கு குறுக்கே நிற்கிறான். உன்னை பற்றி தெரியாது, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? சாதிக்கணும்னு ஆசைப்படுற தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீங்க தாண்ட வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்க தரிசனத்துல கடைசி வரையிலும் நீங்க மட்டும்தான் அப்படின்றத நீங்க ஒரு காலத்திலும் மறந்துடாதீங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு ஊழியம் செய்யறேன்னு வைங்களேன், என்னுடைய ஊழியத்துல நான் ஊழியத்தை செய்யும் போது எத்தனையோ பேர் என்னை சுற்றி இருக்கலாம், உடன் ஊழியர்கள் இருக்கலாம், திருச்சபையிலே இருக்கிற நண்பர்கள் இருக்கலாம், சுற்றி இருக்கிறவர்கள் இருக்கலாம், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்கலாம், எங்க அம்மா அப்பா இருக்கலாம், எங்க அண்ணன் தம்பி இருக்கலாம். என்னுடைய ஊழியத்தை பார்த்து அவங்க எல்லாருமே சந்தோஷப்படலாம். ஐயோ, ஊழியம் செய்யறாரு, நல்லா ஊழியம் செய்யறாரு, ராத்திரி பகலா ஊழியம் செய்யறாரு. ஆனா நான் ஒண்ணு நினைக்க கூடாது, அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் என் தரிசனத்துல நான் மட்டும்தான் ஓடணுமே தவிர சில நேரங்களில் அவர்கள் என் தரிசனத்துல நிக்க மாட்டாங்கன்றத நான் நன்றாய் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இதுல தான் தவறுறாங்க. பாஸ்டர், என் மனைவிக்கு வளர்ச்சியில இன்ட்ரெஸ்டே இல்லை பாஸ்டர், என் கணவனாருக்கு உயர்வில் இன்ட்ரெஸ்டே இல்லை பாஸ்டர், என் பிள்ளைகளுக்கு என் சம்பாத்தியத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை பாஸ்டர், எங்க அம்மா அப்பாவுக்கு என்னுடைய வளர்ச்சியில உயர்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லவே இல்லை பாஸ்டர். அவங்க என்ன பெரிய ஆளா, நீ மட்டும் என்ன பெரிய ஓடுவியா, நீ மட்டும் பெரிய சாதனை பண்ண போறியா, கொஞ்சம் பார்க்கலாம் இல்ல, கொஞ்சம் வீடை பார்க்கலாம் இல்ல, கொஞ்சம் அதெல்லாம் செய்யலாம் இல்ல, கொஞ்சம் ஜாலியா வெளியே வரலாம் இல்ல, கொஞ்சம் சுத்தலாம் இல்ல, இதெல்லாம் பண்ணாம சும்மா வேலை வேலை, சும்மா சம்பாத்தியம், சும்மா நல்ல பேர் எடுக்கணும்னு எத்தனை நாளைக்கு? இப்படி நிறைய பேர் உங்களுடைய வீடுகளில் உங்களை குறைத்து கொண்டே இருக்கலாம். இதனால் நிறைய பேர் சோர்ந்து போய்விட்டார்கள். என் மனைவி என் தரிசனத்தில் இல்லை பாஸ்டர், என் தரிசனத்தில் இல்லை. என்ன கேட்டா சொல்றாங்க, நான் பெரிய ஊர்ல இருக்கிற யாரும் சம்பாதிக்காதுதான் நீங்க சம்பாதிக்கிறீங்க, உலகத்தில் இருக்கிற யாரும் சைன் பண்ணாதுதான் நீங்க சைன் பண்றீங்க. நான் ஒரு பக்கமா சேர்க்கிறேன், அவங்க ஒரு பக்கமா செலவு பண்றாங்க, நான் ஒரு பக்கமா ஜெபம் பண்றேன், அவங்க ஒரு பக்கமா அசுத்த காரியத்தை பண்றாங்க. என் தரிசனத்துல யாருமே என் கூட நிக்காததுனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனாலேயே நான் எல்லாத்தையுமே குறைச்சிட்டேன். நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டிருக்கிறேன். நான் அதனால பழையது மாதிரி இப்ப வேலைக்கு போறதில்லை, நான் பழையது மாதிரி இப்ப சம்பாதிக்கிறது இல்லை, நான் பழையது மாதிரி இப்போ எதையுமே இன்ட்ரெஸ்டா நான் செய்யவே இல்லை பாஸ்டர். நான் விட்டுட்டேன். அவங்களுக்கே விருப்பம் இல்லை, என்னமோ நான் மட்டும் என்னமோ ஓடுறது மாதிரி தெரியுது. அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு என்கரேஜ்மெண்டான வார்த்தை கூட இல்லை. என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை செய்யற என்ன
அவங்க டீக்ரேட் பண்ணி தான் பேசுறாங்களே தவிர அவங்க என்கரேஜ் பண்ணலன்னா வருத்தப்பட மாட்டேன். ஆனா என்ன தாழ்வா பேசுறாங்க, என்ன குறைவா பேசுறாங்க, என்ன குறைச்சு மதிப்பிடுறாங்க. அதனாலேயே நாளுக்கு நாள் என் மனசுல மிகவும் வேதனைனால, மன கஷ்டத்தினால நான் இந்த காரியத்தை குறைச்சிட்டு வர்றேன்னு இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருவர் நீங்கள் சொல்லி கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு தான் பேசுகிறார். மகனே, மகளே, அன்பு தேவ பிள்ளையே, தரிசனம் உன்னுடையது, வளர்ச்சி உன்னுடையது, உயர்வு உன்னுடையது. சைன் பண்ணுகிற காரியத்தை ஆண்டவர் உன் மேலதான் வச்சிருக்கிறாரு. சோ உன் தரிசனத்துல அவங்க நிக்கல அப்படின்றதற்காக ஒருபோதும் நீங்கள் இடறி விடாதிருங்கள். அந்த சாதனையை செய்ய மாட்டேன்னு நீங்க பின்னாடி வந்துடாதீங்க. இல்ல, உங்களுக்குள்ள வச்சது ஆவியானவர். ஆமென் சொல்லுங்கள். வேதத்திலே இந்த தாவீதுனுடைய வாழ்க்கை மட்டும் அல்ல, ஆனா இந்த தாவீது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்தான். ஐயோ, என்னுடைய உயர்வில் என் சகோதரனுக்கே விருப்பம் இல்ல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்பாக பார்த்தால் அவனுடைய தாய் தகப்பனுக்கே அதுல அக்கறை இல்லை. என் தாய் தகப்பனுக்கே அக்கறை இல்லை, ஏன் சகோதரனுக்கே அக்கறை இல்லை. அப்ப நான் ஏன் சைன் பண்ணணும், அப்ப ஏன் நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அவன் வரவே இல்லை. அவன் வரவே இல்லை. அவனுக்கு ஒன்று தெரியும், 1000 பேர் என் தரிசனத்திற்கு குறுக்கே நின்னாலும், 1000 பேர் என் வளர்ச்சிக்கு குறுக்கே நின்னாலும், நான் ஒரே ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். என்ன தீர்மானம்? என்ன, என் தரிசனத்துல என் கூட கர்த்தர் நிக்கிறதுனால நான் இந்த வெற்றியாய் ஓடுவேன், நான் பெரிய சாதனைகளை நான் சாதிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தான். அது மட்டுமல்ல, நீங்கள் வேதத்திலே யோனத்தான் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தியரின் தனயத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைமுனையாகிய எக்கோமின் ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். நீங்கள் அப்படியே பின்பக்கத்தில் வாசிக்கும் போது 6வது வசனம், யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தனயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். இந்த இடத்துல இந்த சவுல் ராஜாவுடைய மகன் யோனத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த யோனத்தானை குறித்து ஆண்டவர் அந்த வேதத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், கழுகை பார்க்கிலும் வேகம் உடையவன் தான் இந்த யோனத்தான். இந்த யோனத்தான் ஆண்டவர் மேல ஒரு மிகப்பெரிய பற்றுதல் உள்ளவன். அதான் தன்னுடைய அசிஸ்டண்ட பார்த்து சொல்றான், மிக அழகான வார்த்தை, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் கர்த்தருக்கு ரட்சிக்கிறதற்கு தடை இல்லை. சவுல் ராஜா ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டாரு, 600 பேர் உட்கார்ந்துட்டாங்க. ஆனா இவன் ஒரே ஒருத்தன் மட்டும் அவனுக்குள்ள சாதிக்கணும்ன்ற துடிப்பு இருக்குது. நம்ம ஏன் உட்காரணும், நம்ம எதுக்காக உட்காரணும், நம்ம போலாம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி போலாம். ஆண்டவர் கொஞ்சம் பேரை கொண்டும் செய்வார், அநேகம் பேரை கொண்டும் செய்வார், கர்த்தருக்கு அது தடை இல்லை அப்படின்னு நினைச்சு தன்னுடைய அசிஸ்டண்ட கூட்டிட்டு போய் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை அந்த இடத்துல கொண்டு வந்தான். ஆனா சவுல் ராஜா, நீங்க இந்த 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 சம்பவத்தை இந்த அதிகாரத்துல வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது வாசிங்க. அவ்வளவு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 600 பேரும் ராஜாவும் கொண்டு வர முடியாத அந்த ரட்சிப்பை இந்த யோனத்தான் கொண்டு வந்துட்டான், இந்த தேவ மனுஷன் கொண்டு வந்துட்டான். ஆனா இந்த தேவ மனுஷன் கொண்டு வந்த, இந்த யோனத்தான் கொண்டு வந்த அந்த ஜெயத்தை குறித்து அவங்க அப்பா பேசவே இல்லை, அந்த சாதனையை குறித்து பேசவே இல்லை.
அவன் ஒரு பொருத்தனைய போட்டிருந்தான். இந்த சவுல் ராஜா எத்தனையோ விசை கீழ்ப்படியாம போயிருக்கிறாரு. ஆனா தன்னுடைய வார்த்தைக்கு தன்னுடைய சொந்த மகன் கீழ்ப்படியலன்னு அவனை கொல்லணும்னு நின்ட்டாரு. அவனை கொன்றலாம். அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல, அவன் சாகணும். ஆனா ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்றார்கள். இல்ல இல்ல, அவனெல்லாம் கொல்ல முடியாது. அவன் இன்னைக்கு செஞ்ச ஊழியம் மிக பெருசு. அவன் பண்ணினது ஒரு மிகப்பெரிய சவால். இவ்வளவு பெரிய அற்புதத்தை கொண்டு வந்த பிள்ளைய எப்படி கொல்லலான்னு சொல்லி அத்தனை பேரும் எதிர்த்து நின்னதுனால அவனை உயிரோடே விட்டுட்டான் சவுல். ஆனா இந்த யோனத்தானுக்கு என்னமோ தெரியல, தன்னுடைய தகப்பனார் தாவீதை துரத்தி கொண்டே இருப்பதனாலும், தன்னுடைய தரிசனத்துல கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாம, தன்னுடைய தரிசனத்துல ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட இல்லாம தன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினதுனால, அதற்கு பிறகு யோனத்தான் தன்னுடைய ஊழிய காரியங்களை, தன்னுடைய சவால்களை அவன் செஞ்சதா வேதம் நமக்கு சொல்லவே இல்லை. அப்படியே அமைதி ஆயிட்டான். அவ்வளவு திறமசாலியான மனுஷன், கழுகை விட வேகமாய் ஓடக்கூடியவன், அவன் மிகப்பெரிய தைரியசாலி, ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவன். ஆனா தன்னுடைய தரிசனத்துல தன்னுடைய தகப்பனார் இல்ல, தன்னுடைய லக்குல தன்னுடைய தகப்பனார் இல்ல, தன்னுடைய விஷன்ல தன்னுடைய தகப்பனார் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாய் என்ன செஞ்சா என்னப்பா, என்ன பண்ணுனா என்னப்பா, நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட கிடைக்கல, ஒரு சந்தோஷமான சாப்பாடு கூட கிடைக்கல, ஒரு ஆறுதல் கூட நமக்கு கிடைக்கல, ஒரு புகழ்ச்சி கூட நம்ம வீட்டில் கிடைக்கல. அதனால நம்ம செய்து எதுக்குன்னு சொல்லி அப்படியே தன்னுடைய ஓட்டத்தை குறைத்து கொண்டான். இங்க இருக்கிற நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க இதே சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறீங்க, இதே சூழ்நிலை தான் இருக்கிறீங்க. பாஸ்டர் என்ன செஞ்சு என்ன பாஸ்டர், ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லை பாஸ்டர், எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் பாஸ்டர், திட்டு வாங்குறது தான் மிச்சம். ராத்திரி பகலா உழைச்சு தூங்காம விழிச்சிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செஞ்சாலும் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் என் வீட்டில் இல்லை, என் மனைவியோ என்னுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோ இல்லை எங்கள் அம்மா அப்பாவோ என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருமே எனக்கு இது பண்ணலை. இப்படி இருக்கும்போது நான் செஞ்சு எதுக்கு, நான் பண்ணி எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்க தரிசனத்தை ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது குறைத்து கொள்ளுவிருப்பீர்களே, ஆனால் உங்களை பார்த்து தான் ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே உன் ஓட்டத்தில் இல்லை என்றால் உன்னுடைய தரிசனத்தில், உன்னுடைய ஒரு மிகப்பெரிய லக்குல, உன்னுடைய சாதனையில் உன் கூட சில நேரத்தில் யாருமே நிற்க மாட்டாங்க, யாருமே நிற்க மாட்டாங்க. அதை பார்த்து பார்த்து சோர்ந்து போனாயோ, மனம் தளர்ந்து போனாயோ, இனி நான் சம்பாதிக்க மாட்டேன் பாஸ்டர், இனி சேர்த்து வைக்க மாட்டேன் பாஸ்டர், இனி அடுத்த படிக்கு நான் போக மாட்டேன் பாஸ்டர், இனி எனக்கு லக்கே இல்லை, நான் யாருக்காக வாழ்றேன், நான் யாருக்காக செய்றேன், என்னுடைய கமிட்மெண்ட்டை புரிஞ்சுக்காத நபர்களை வச்சு நான் என்ன செய்யறேன்னு சொல்லி இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறாரு. இல்ல மகன், இல்ல மகா, இல்லவே இல்லை, நீ வித்தியாசமாய் அழைக்கப்பட்டவன், நீ வித்தியாசமாய் அழைக்கப்பட்டவன். உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்பிரிட்டை, சாதனை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை யாரோ ஒரு நபர் உன் கூட நிற்காததற்காக நீங்க அதை மூடிராதீங்க. நீங்க நின்றுங்க, நீங்க நின்றுங்க, அதை எதையும் பார்க்காதீங்க. உங்க தரிசனத்துல இல்லைனால் உங்களுடைய சாதனையில உங்க கூட ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்கிறதை மறந்து விடவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் பைபிள் காலேஜில் 3rd இயர் 3வது வருஷம் படிக்கும்போது வேதாகம கல்லூரியிலே சனிக்கிழமை ஒரு பெரிய சண்டே ஸ்கூல் நடக்கும். அந்த சண்டே ஸ்கூலில் 3rd இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை அந்த சண்டே ஸ்கூல் டைரக்டராக அவங்க எடுப்பாங்க. அந்த சண்டே ஸ்கூல் டைரக்டர் ஸ்டூடெண்ட் ஒரு 30-35 பேரை பிரித்து ஒவ்வொரு ஏரியாவுக்காக அந்த சண்டே ஸ்கூலுக்காக அனுப்புகிற பொறுப்பு அவருக்கு தான்.
அவர் தான் அந்த கணக்கு வழக்க பார்க்குவாரு. அவர் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஒவ்வொரு சண்டே ஸ்கூலுக்கு போய் இவர் விசிட் பண்ணி 2 மினிட்ஸ் இருந்துட்டு அப்படி வருவார். அந்த பொறுப்பு என்னுடைய கையில் கிடைக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாட்டு, கதை, மனப்பாட வசனம் அந்த வாரத்தில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது எல்லாமே என்னுடைய கேர் ஆஃப்ல எல்லாமே செய்யணும். ஆனால் எனக்கு வந்து பாட்டு பாடுறதுக்கு தெரியும், பாட்டு ஏதோ கொஞ்சம் பாடுவேன். ஆனால் டான்ஸ் வந்து சுத்தமாக வராது. ஆனால் அந்த டான்ஸ் ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும். பண்ணி காமிச்சாதான் அவங்க அங்கே போய் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அந்த ஆக்ஷன் பண்ணி காமிப்பாங்க. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த வேதாகம கல்லூரியிலே நல்லா டான்ஸு ஆக்ஷன் தெரிகிற ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன்கிட்ட போய் காலில் விழாத குறையாக பேசணும். அவன் ரொம்ப பந்தா பண்ணுவான். அப்படியெல்லாம் வர முடியாது போடா, அப்படியெல்லாம் வர முடியாது போடா. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் பின்னாடியே போகணும். டேய், இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் சொல்லி கொடுத்துட்றா. அவன் சொல்லுவான், என் சட்டையை துவச்சி போட்டுறியா, என் இன்னர்ஸை துவச்சி போட்டுறியா, துவச்சி போட்டுறேன்டா, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்டா. திடீர்னு அவன் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்லியெல்லாம் திட்டுவான். ஆனால் உண்மையிலே அந்த நேரத்தில் மனசுக்கு அப்படியே வருத்தமாக இருக்கும். சே, என்னடா இப்படி பண்ணுறானே, அவனும் ஊழியம் தானே செய்ய போகிறான், இப்படி பண்ணுறானே. ஆனாலும் ஆண்டவர் அந்த வயதிலே என் மனசில் பேசினது, ஊழியம் அவனுக்கு கொடுத்ததில்லை இந்த தரிசனம், இந்த தரிசனம் உன்னுடையது. சோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக நான் எவ்வளவு இறங்கி போகணுமோ அவ்வளவு தூரம் இறங்கி போயிருக்கிறேன். என் மனசுக்குள்ள இருக்கிற ஒன்றே ஒன்று, எப்படியாவது அந்த ஊழியத்தை வெற்றியா செஞ்சிடணும். அவன் காலை பிடிக்கிறனோ இவன் காலை பிடிக்கிறனோ அதெல்லாம் வேற. இருக்கிற 2000 ஸ்டூடெண்ட்டை கரெக்டாக வழி நடத்தணும். கெஞ்சுவேன் ஏசப்பாட்ட, அப்படி அழுது ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அந்த ஊழியத்தை அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான், இன்றும் அப்படிதான். இந்த ஊழியத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் தரிசனம் வேற ஆண்டவர் இன்னைக்கு தந்திருக்கிறாரு. ஆனா சில நேரங்களில் என் தரிசனத்தில் நான் மட்டும்தான் நிற்கிறேன். ஆயிரக்கணக்கான சபை மக்களாகிய நீங்கள் இருந்தாலும், ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருந்தாலும், சில சூழ்நிலையில யாருமே என் கூட நிற்க முடியாது, யாருமே என் கூட நடந்து வர முடியாது. ஆனா என் மனசுக்குள்ள ஒண்ணு இருக்குது, உன் சாதனையில இது அவங்க தரிசனம் இல்லப்பா, இது உன் தரிசனம். இது அவங்க ஊழியம் இல்லப்பா, இது உன் ஊழியம். ஒருவேளை என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களே அதுக்கு ஒத்து வரலன்னா கூட எதுக்கு கஷ்டப்படணும், எதுக்கு இவ்வளவு சஞ்சலப்படணும்னு நினைச்சா கூட என் மனசு என்ன சொல்லும் தெரியுமா? இல்ல இல்ல, தரிசனம் எனக்கு கொடுத்தது. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட ஆண்டவருடைய பிள்ளைகள் போங்க. நம்பர் 1, முதலாவதாக நீங்க ஒரு பெரிய சாதனையாளரா மாறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒன்ன நீங்க ஒரு காலத்துல மறந்துடக்கூடாது. என்ன அப்படின்னா, உங்க தரிசனத்துல நீங்க மட்டும்தான் நிற்கணும்ன்றத மறந்துடாதீங்க. வேதம் சொல்லுது, கட்டின மனைவி கூட தரிசனத்துல கூட இல்லை. நீங்கள் வேதத்துல யோபுவை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவன் அவனுடைய தரிசனத்துல உத்தமத்துல உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறான், உத்தமமா இருக்கிறான். இவ்வளோ பெரிய உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், யோபுவை போல யாருமே இல்லை. ஆனா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தீமை நடக்குது. எல்லாரும் மறுதலிச்சிட்டாங்க. சொந்த மனைவி அவனை பார்த்து சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். சோ அவனுடைய அந்த பரிசுத்தத்துல, அவனுடைய விசுவாசத்துல, என் கணவனார் இவ்வளவு விசுவாசமா இருக்கிறாரே, என் வீட்டுக்காரர் இவ்வளவு ஃபெய்த்தா இருக்கிறாரே, என் வீட்டுக்காரர் இவ்வளவு கஷ்டப்படுறாரே, இவ்வளவு ராத்திரி பகலா உழைக்கிறாரே, டீ வச்சு கொடுக்கலாம், தண்ணி வச்சு கொடுக்கலாம், என்ன வேணும் உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கிறேன், கணவனார் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப உழைப்பாரு. ஆனா உழைச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு வரும்போது, ஊர் சுத்திட்டு வர்றவங்கள சொல்லல, உழைச்சிட்டு வர்ற நிறைய கணவனாருக்கு சாப்பாடு கொடுக்கறதோ ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறதுக்கோ இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் முழிச்சிட்டு இல்லைங்க, நிறைய பேர் முழிச்சிட்டு இல்லை.
உங்கள்கிட்ட யார் 10 மணி வரைக்கும் வேலை செய்ய சொன்னா? உங்கள்கிட்ட யார் 10 மணி வரைக்கும் அந்த மாதிரி கஷ்டப்பட சொன்னா? போதாதா சம்பாதிச்சது? நீங்க சீக்கிரமா வந்து படுத்துற வேண்டியதானே? நான் சாப்பாடு அங்க மூடி வச்சிருக்கிறேன், நீங்க எடுத்து சாப்பிட்டுட்டு படுத்துருங்க. இல்ல, தப்பு. அதே போல மனைவியினுடைய இருதயத்துல, நிறைய பேருடைய இருதயத்துல அந்த தரிசனம் இருந்துட்டே இருக்கும், தரிசனம் இருந்துட்டே இருக்கும். ஆனா கணவனார் ஒரு கோஆபரேஷனும் இல்லை. நான் இருக்கல, அந்த மாதிரி நீ இருந்துட வேண்டியதானே? ஏன் சம்பாரிச்சு எங்க கொண்டு போற? எங்க கொண்டு கொட்ட போற? ஒன்னும் எடுத்துட்டு போறதில்ல, ஒன்னும் கொண்டு போறதில்ல. ஏதோ ஒன்ன சொல்லி 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 இந்த யோபுனுடைய மனைவி சொன்னது மாதிரி நோகடிச்சாலும், இந்த யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, நீ பைத்தியக்காரி பேசுறது போல் பேசுகிறாய். தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவே இல்லை, செய்யவே இல்லை. என் ஓட்டத்துல, நீ என்னுடைய தரிசனத்துல, என்னுடைய விஷன்ல, நான் என்னுடைய சாதனையில என் மனைவி கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் நிப்பேன். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சொப்பனம் பார்த்து அர்த்தத்தை சொல்லும் போது கூட அவன் தரிசனத்துல யாரும் துணையாய் நிற்கிறதற்கு வரல. அவனுடைய தரிசனத்துல, அவன் தரிசனம் அவங்க அப்பாவுக்கே பிடிக்கல, அவங்க சகோதரனுக்கு யாருக்குமே பிடிக்கல. நீ என்ன எங்களை துரைத்தனம் பண்ணுவியோ, நீ எங்களுக்கு அதிகாரியா இருப்பாயோ என்று அவனுக்கு விரோதமாய் எழும்பினாங்க. ஆனா அவங்க விரோதமாய் எழும்பினாங்கன்றதற்காக நான் இனி எந்த சாதனையுமே செய்ய மாட்டேன்னு யோசேப்பு ஒரு இடத்துல போய் ஒதுங்கல. அவன் தன்னுடைய காரியத்துல, என்னுடைய தரிசனத்துல நான் மட்டும்தான் நிற்பேன், பரவாயில்ல, யாரும் என் கூட இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு நின்று அத்தனை கோடி பேருக்கு அவன் ஆறுதல் உள்ளவனாய் மாறினான். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு சில இடத்துல பேசிட்டே இருக்கிறார், யாரோ ஒருத்தர் இடத்துல பேசிட்டே இருக்கிறார். நீங்க சாதிக்க விரும்புகிற நபரா? நீங்க பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிற நபரா? நீங்க இந்த உலகத்துல பெரிய பெரிய காரியங்களை செய்யணும்னு மனசுல நினைக்கிறீங்களா? சோ நம்பர் 1, உங்க தரிசனத்துல சாகிற வரைக்கும் நீங்க மட்டும்தான் நிக்கணும்ன்றத மறந்துடாதீங்க. அடுத்தவங்களை எதிர்பார்த்தீங்க, அடுத்தவங்க உங்க தரிசனத்துல கூட நிக்கலன்னு சோர்ந்து போனீங்க. ஆனா ஒன்னு சொல்றேன், நீங்க சம்பாதிக்கிற பணத்துல அவங்க வந்து உங்களோட கலந்துக்குவாங்க. நீங்க வாங்கி இருக்கிற கார்ல அவங்க உங்களை விட ஹாயா உட்கார்ந்துட்டு வருவாங்க. நீங்க வாங்கி கொடுக்கிற சாப்பாட உங்களை விட அவங்க நிறைய சாப்பிடுவாங்க. நீங்க நைட்டு தூங்க மாட்டீங்க, அவங்க நிறைய தூங்குவாங்க. நீங்க கொடுக்கிற எல்லா பிளஸ்ஸிங்லையும் பெரிய பார்ட் அவங்க எடுத்துக்குவாங்க. பணத்தை எடுத்துவாங்க, பொருளை எடுத்துக்குவாங்க, எல்லாத்தையும் எதையும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, எதையும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலையும் கூட இருப்பாங்க, ஆனா உங்க விஷன்ல கூட இருக்க மாட்டாங்க. உண்மைதானே? உங்க வருமானத்துல கூட இருக்க மாட்டாங்க, உங்க சாதனையில கூட இருக்க மாட்டாங்க. அதான் கப்பு வாங்கிட்டோம் அப்படின்னா, கப்பு வாங்கினதற்கு பிறகு ஓடி வருவாங்க, ஐயோ கப்பு வாங்கிட்டான், நான் அவங்களுடைய தம்பி, நான் அவங்களுடைய அண்ணன், நான் தான் அவருடைய மனைவி, நான் தான் அவருடைய பிள்ளை, நான் தான் அவருக்கு ஒண்ணு விட்ட சகோதரன். கப்பு வாங்கும்போது எல்லாரும் வந்து பக்கத்துல நின்று ஃபோர்ஸ் கொடுக்க வருவாங்க. ஆனா தரிசனத்துல நீங்க ஓடிக்கொண்டிருக்கும் போது இது தேவையானு கேட்கறதுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. இது நிறைய பேர் தேவையானதான் கேட்பாங்க. சோ ஆண்டவருடைய பிள்ளை சோர்ந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய லக்குல, என் தரிசனத்துல இல்ல அப்படின்னா என்னுடைய சாதனையில எனக்கு தனியா நான் நின்னாலும் நிற்கக்கூடிய பலன் தாரும் ஆண்டவரேன்னு கேட்போம். கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? யாரோ ஒருத்தரிடத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார்.
பாஸ்டர் எனக்காக தான் இந்த வார்த்தை வருது, நான் பல விசை இந்த முடிவை எடுத்துட்டேன், நீங்க சொல்ற முடிவை நான் எடுத்துட்டேன் பாஸ்டர். நம்ம உழைச்சு என்னத்தை கண்டோம், நம்ம சம்பாரிச்சு என்னத்தை கண்டோம், நம்ம கொடுத்து என்ன கண்டோம், நம்ம அன்பா இருந்து என்னத்தை கண்டோம். விட்டுறலாம். நன்றியே இல்லாதவங்க, நன்றியே இல்லாத கூட்டம், நன்றியே இல்லாத ஜென்மம். இவங்களுக்கெல்லாம் உழைச்சு போட்டு என்ன பிரயோஜனம், இவங்களுக்கெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்து என்ன பிரயோஜனம். நம்ம எதுக்கு சாதிக்கணும், நம்ம எதுக்கு வீடு வாங்கணும், நம்ம எதுக்கு கார் வாங்கணும், நம்ம எதுக்கு இதெல்லாம் வாங்கணும். அதனால நான் மனசுக்குள்ள நீ ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சது உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு சிலரோட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். தெளிவாய் ஆண்டவர் பேசுகிறார். இல்ல மகனே, இல்ல மகளே, அவங்க அப்படித்தான். அவங்கள நீ பார்ப்பாயானால், அவங்கள நீ திரும்பி பார்ப்பாயானால், அவங்க உன் தரிசனத்தை முடிச்சிருவாங்க, உன் லக்க முடிச்சிருவாங்க, உன் ஓட்டத்தை முடிச்சிருவாங்க. நஷ்டம் அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்க அடைய வேண்டிய லக்க அடையாம விட்டுருவீங்க, நீங்க பிடிக்க வேண்டிய அந்த சாதனையை பிடிக்காம விட்டுருவீங்க. உங்களை அதுக்காக அழைக்கல, உங்களை அதுக்காக ஆண்டவர் வேறு பிரிக்கல, உங்களை ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் வேறு பிரிச்சிருக்கிறார். சோ சரண்டர், சோ ஒப்பு கொடுங்க. டாடி, என் சாதனையில என் லக்குல நான் மட்டும் தனியா இருந்தாலும் நிற்கக்கூடிய பலனை கைய மேல உயர்த்தி, ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, வேதத்துல இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் இந்த பாதையில தான் கடந்து வந்தாங்க. வேதத்துல இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களையும் அவர்களை சுற்றி இருந்தவர்கள் அப்படித்தான் கேட்டிருக்கிறார்கள். அவங்க மட்டும்தான் தரிசனத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. வேற யாருக்குமே புரியல. நீ தூங்காம கடந்தா கடந்துட்டு போ, நீ சாப்பிடாம கடந்தா கடந்துட்டு போ, நீ கஷ்டமா இருந்தா இருந்துட்டு போ. யார் கேட்டா, யார் சொன்னா? இந்த வார்த்தையை சொல்லி தான் உங்களை நோகடிப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நில்லுங்க. ஒருவேளை ஊழியக்காரர்கள் கூட இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கலாம். எந்த பாஸ்டர்ஸா இருந்தாலும், பாஸ்டர்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், பாஸ்டர் உங்க தரிசனத்துல யாருமே நிக்க மாட்டாங்க பாஸ்டர், நீங்க மட்டும்தான் நிக்கணும், நீங்க மட்டும்தான் நிக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவது, இந்த உலகத்திலே சாதிக்க விரும்புகிறவர்களுக்கு இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் நேற்றைய தினத்திலே என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அந்த காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை, ராஜா தங்களுக்கு செவி கொடுக்காததை இஸ்ரவேல் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போதும் தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்து கொள் என்று சொல்லி இஸ்ரவேல் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபெயாம் ராஜாவாய் இருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே மிக அழகான ஒரு சம்பவத்தை வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால், தாவீதனுடைய மகன் சாலோமன் ராஜ்யபாரத்தை முடித்து அதற்கு பிறகு அவனுடைய மகனாகிய ரெகோபெயாம் ராஜாவாக இப்பொழுது பொறுப்பேற்கிறான். அவன் ராஜாவாக பொறுப்பேற்கும் போது அந்த தேசத்திலே இருக்கிற குடிகள் எல்லாம் அவனிடத்துல வந்து சில வேண்டுதல்களை வைக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க அப்பா வந்து இப்பொழுதும் உங்க அப்பா வந்து ஒரு பாரமான நுகத்தை எங்கள் மேல வச்சுட்டாரு, எங்க மேல நிறைய வரி வசூல் பண்ணினாரு, எங்களால அந்த டாக்ஸ் எங்களால கட்ட முடியல, அதனால கொஞ்சம் எங்களுடைய பாரத்தை லகுவாக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து பேசுவாங்க. பேசும்போது இந்த ரெகோபெயாம் வந்து போயிட்டு 3 நாளைக்கு தாண்டி வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு.
3 நாளைக்கு தாண்டி வருவார். அதற்குள்ள இவன் வந்து தன்னோடு வளர்க்கப்பட்ட அந்த வாலிபரிடத்திலே ஆலோசனை கேட்பான். அதே போல முதியவரிடத்திலையும் ஆலோசனை கேட்பான். முதியவரிடத்துல ஆலோசனை கேட்கும்போது முதியவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, உண்மைதான், அப்பா ரொம்ப வரி இது பண்ணிட்டாரு, அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாரும் கைட் பண்ணுங்க, கொஞ்சம் வரியை குறைச்சிக்குங்க, அப்ப ஜனங்கள் எல்லாரும் உங்களை சேவிப்பார்கள் என்று சொன்னாங்க. ஆனா வாலிபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படி நம்ம இதிலே இவர்களுக்கு தாழ்ந்து போறதா? முடியாது, நீங்க சொல்லுங்க, எங்க அப்பா அப்படி செஞ்சாருன்னா நான் அதை விட செய்வேன், எங்க அப்பா சவுக்குல தண்டிச்சாரு, நான் உங்களை தேள்ல தண்டிப்பேன் அப்படின்றத நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இந்த ராஜா இளம் ராஜாவா இருக்கிறதுனால முதியவர்கள் சொல்லுகிறத விட தான் கூட வளர்க்கப்பட்ட அந்த வாலிபர்கள் சொல்றது அவனுக்கு ரொம்ப பிளஸ்ஸா இருந்துச்சு. உடனே அடுத்த நாள் காலையில எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க உங்களிடத்துல ஒரு கோரிக்கை வச்சிருந்தோமே, நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே இவன் அந்த அவர்களிடத்துல சொல்லுகிறான், இல்ல நான் அப்படி உங்களுக்கு பண்ண முடியாது, இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன், என் தகப்பன் உங்களை சவுக்களினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடு சொல்ல வேண்டும் என்றார்கள். அந்த வார்த்தையை அப்படியே இந்த ராஜா தன்னுடைய ஜனங்களிடத்துல சொன்ன உடனே இவங்க எல்லாரும், நம்ம 16வது வசனத்தை வாசிச்சோம்ல, இஸ்ரவேல் தங்களுக்கு ராஜா தங்களுக்கு செவி கொடுக்காத இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக, தாவீதோட எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று, இஸ்ரவேலே உன் கூடாரத்துக்கு திரும்புன்னு சொல்லி எல்லாருமே பிரிஞ்சிட்டாங்க. அவனுடைய ராஜ்யபாரம் பிளவுபட்டது. சோ நீங்கள் ஒரு சாதனையாளர்களாய் மாற வேண்டும் என்றால், உங்கள் லக்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால், ஒரு பெரிய காரியத்தை நீங்க அச்சீவ் பண்ணணும்னா மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையிலே வருகிற நல்லவர்களை நீங்க இழந்துடக்கூடாது. இது மிக முக்கியம். இந்த ராஜாவினிடத்துல அவங்க அடாவடித்தனமா பேசல, இந்த ராஜாவை கொலை பண்ணுவோன்னு சொல்லல, இந்த ராஜாவை மிரட்டல, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஹெல்ப்ப பண்ணணும்னு அத்தனை 1000 பேர் சேர்ந்து சொல்லியும் இந்த ராஜா இல்ல நீங்க சொல்றது மாதிரி கேட்க மாட்டேன்னு சொல்லி நல்லவர்களை அப்படியே இழந்துட்டான். அதனால் அவனுடைய ராஜ்ய பாரம் பிரிந்து ஒரு சின்ன கோத்திரத்திற்கு மட்டும் இவன் ராஜாவாய் மாறினான். சோ இன்னைக்கு ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, சாதனையாளர்கள் உங்க வாழ்க்கையிலே வருகிற நல்லவர்களை நீங்க தயவு செய்து இழந்துடவே கூடாது. இதற்கு முன்பாக இந்த ஜெபத்திலே கலந்து கொள்றதற்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில எத்தனையோ நல்லவர்கள் வந்திருக்கலாம், அவங்க மூலமா நீங்க என்னென்னமோ செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன உதவியை அவர்களுக்கு செய்கிறதற்கு உங்களுக்கு மனதில்லாததுனால இன்னைக்கு நிறைய நல்லவர்களை அநேகம் பேர் இழந்துட்டாங்க. அந்த நல்லவர்களை திரும்ப உங்க வாழ்க்கையில சில நேரத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. தீயவர்களை இழக்கிறது தப்பில்லை, உங்களுக்கு விரோதிகளை நீங்க இழக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கு எதிரானவங்களை நீங்க இழக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, உங்க மேல பொறாமப்படுறவங்களை நீங்க இழக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனா சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கென்றே சில நல்லவர்களை உங்களோட கொண்டு வந்து இணைப்பாரு, சில நல்லவர்களை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார், உங்கள் நல்லவர்களோட ஆண்டவர் உங்களுக்கு ஐக்கியத்தை கத்தர்ச்சி ஏற்படுத்துவார். ஏற்படுத்தும் போது ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி, ஏதோ ஒரு மன வருத்தத்தை உண்டு பண்ணி, ஏதோ ஒரு கசப்பை உண்டு பண்ணி, நீங்க தயவு செய்து நல்லவர்களை உங்க வாழ்க்கையில சாதனையாளர்கள் இழந்துடாதீங்க. ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், என் கரத்துல கொடுக்கப்பட்ட ஒரு ஆட்டை கூட நான் இழக்கவே இல்லை. யூதாஸ் அவ்வளவு பெரிய துரோகின்னு ஆண்டவருக்கு ஃபர்ஸ்டே தெரியும், இவன் நம்மளை காட்டி கொடுப்பான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அவனை கூட ஆண்டவர் வந்து இழக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லை. பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ நாணலை போன்றவனடா, நீ விசுவாசத்துல இருக்கிறது மாதிரி நடிப்ப, ஆனா நீ விசுவாசி கிடையாது, நீ சேவல் கூவுறதற்கு முன்பாக என்னை 3 தரம் மறுதலிப்பாய், சோ மறுதலிக்கிற ஒருவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லல. அதற்கு மாறாக பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
சிநேகிதனேன்னு தான் கூப்பிட்டார். ஆண்டவர் பேதுருவை அப்படியே உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு அவனை சந்தித்து அவனை நேசிக்கிறதா ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவன் ஆண்டவர் இழக்கிறதற்கு ஆயத்தமாகவே இல்லை. அதனாலதான் கடைசி நாளில் அவன் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தான். இன்றைக்கு ஜெபத்திலே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் சில நல்லவர்களை ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணத்திற்காக நீங்க ஒருவேளை நல்லவங்களை இழந்திருக்கலாம். ஆனா இனி முடிவெடுங்க, நல்லவங்களை நான் இழக்கவே மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு ஒரு நல்லவன். தன்னுடைய மாமனாருக்கு அவன் நல்லவரா தான் இருந்தான். மாமனாருடைய வீட்டிலே யாக்கோபு இருக்கிற வரைக்கும் இந்த யாக்கோபை வச்சு பலதை சம்பாதிச்சான். தன்னுடைய ஆடுகளை எல்லாம் அவன் வசமாய் விட்டான். எல்லாத்துலயுமே யாக்கோபு சொல்றதெல்லாம் கேட்டான். நல்ல ஒரு மருமகன். மூத்த பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, அவளுடைய 7 நாளை நிறைவேற்று அப்படின்னு சொன்ன உடனே என்னை ஏமாத்திட்டேன்னு சண்டைக்கெல்லாம் போகல. அவன் தரித்திருந்தான், அமர்ந்திருந்தான். 10 முறை அவனுடைய சம்பளத்தை லாபான் மாத்தினான். யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, 10 முறை நீர் என் சம்பளத்தை மாற்றினீர், என் ஆண்டவர் மட்டும் என் கூட இல்லைன்னா நீர் என்னை வெறுமையா அனுப்பி இருப்பீர். சோ அந்த நல்லவனை லாபான் இழந்துட்டான் பாருங்களேன். இழந்ததற்கு பிறகு அந்த லாபானுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல பிள்ளைகள் அப்படின்னு பைபிள் சொல்லல. நல்லவளை இழந்ததுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவுதான், அதோட முடிவுக்கு வந்துச்சு. அப்புறம் நீங்கள் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும்போது ஆபிரகாமனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிருச்சு. உடனே 2 பேரும் பிரியலான்னு நினைக்கிறாங்க. என்றைக்கு லோத்து நல்லவனாகிய அந்த ஆபிரகாமை என்னைக்கு இழந்தானோ அன்னைக்கே அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. வாசல்ல வேடிக்கை பார்க்க போய் உட்கார்ந்தான், அந்நியர்களோட வாழ ஆரம்பிச்சிட்டான், தன்னுடைய பிள்ளைகளுக்கு சம்பந்தம் கலக்க நினைச்சிட்டான். வேதம் சொல்லுது, அவனுடைய ஒரு தவறான ஒரு சன்னதியை பெற்றெடுக்கிறதுக்கு காரணமாயிட்டான். சில நேரத்தில் நல்லவங்களை நம்ம இழக்கும் போது தீயவர்களோட போய் ஜாயிண்ட் ஆயிடுவோம். அதனால சாதனையாளர்கள் எப்பொழுதுமே சாதிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க நல்லவங்களை நீங்க ஒரு காலத்துல இழந்துடாதீங்க. இதுல பார்வோனை குறித்து நீங்கள் வேதத்துல வாசிக்கும் போது வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. பார்வோனுடைய சொப்பனத்திற்கு அங்க இருக்கிற யாருமே விளக்கம் கொடுக்க முடியல. ஆனா யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனுஷன் பார்வோனுக்கு ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்கிறாரு. விளக்கம் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரே ஒரு நபரை நியமித்து இந்த காரியத்தை எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்வோன் கரெக்டா சூஸ் பண்ணிட்டான். இல்ல உன்னை இழக்க முடியாதுப்பா, நீதான்ப்பா அதுக்கு தகுதியான மனுஷன், நீதான்ப்பா அதுக்கு கரெக்டான மனுஷன். உடனே அவனை அங்கீகரிச்சு அவனுக்கு ஒரு மோதிரத்தை தரிப்பித்து அவனுக்கு அங்க திருமணம் செய்து வைத்து அவனை எல்லாருக்கும் மேலாக தலைவனாய் உயர்த்தினான். ஏன்னா பார்வோன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான், இப்படிப்பட்ட ஒரு நல்லவனை நம்ம இழந்துடவே கூடாது என்று. சோ 7 வருஷம் பஞ்ச காலத்துல எகிப்து முழுவதையும் காப்பாற்றி எகிப்திலே இருக்கிற மொத்த சொத்தையும் யார் வசம் கொண்டு வந்தார் தெரியுமா? பார்வோனுடைய வசமாய் யோசேப்பு கொண்டு வந்தான். நீங்க பைபிள்ல போய் வாட்சி பாருங்க. இவனுடைய அங்கீகாரம் இல்லாம ஒருத்தரும் கையை காலை கூட அசைக்க முடியாது. அவ்வளோ பெரிய மதிப்பு, அவ்வளோ பெரிய மரியாதை இருந்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்சத்தை சுரண்டி தனக்காக வச்சுக்கல. தனக்கு ஒரு பெரிய நாட்டை இல்லைன்னா தனக்கு ஒரு பெரிய இடத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கல. பார்வோனுக்கு சவதரித்தான். சோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆளு திரும்ப கிடைக்குமான்னு கேட்டா சந்தேகம். அதை பார்வோன் நன்கு அறிந்து கொண்டான். இன்னைக்கு பிசினஸ் பண்றவங்க இந்த செய்தியை கேட்கலாம், வேலை செய்கிறவர்கள் செய்தியை கேட்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒருவேளை சந்தேகப்படுறதை இதுல சேர்க்க முடியாது. அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். உங்க குடும்பத்தில் அதனால சூழ்நிலை மாத்தி வருது, பிரச்சனை வருதுன்னா விலகுங்க. ஆனா ஒன்று, நல்லவர்களை தயவு செய்து சாதனையாளர்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காம ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள ஹாய் ஹலோ, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நமக்கு தேவைப்படுவாங்கன்றத மறந்துடாம அவங்கள காயப்படுத்தாம விட்டுருங்க. நீங்க மற்ற காரியங்களை பாருங்க, அவங்கள இழந்துடாதீங்க. என் ஆண்டவருடைய குணமும் அதுதான்.
தேவனுடைய மனிதர்களுடைய குணமும் அதுதான். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில 2 காரியத்தை ஆவியானவர் பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளை சாதனையாளராய் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை சாதித்துத்தான் ஆக வேண்டும், அதைத்தான் வேதம் போதிக்கிறது என்று சொன்னது. ஆனா அந்த சாதனையாளர்களுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய 2 குணம். ஒண்ணு, உன் சாதனையில உங்க தரிசனத்துல யாரும் நிக்க மாட்டாங்க, நீங்க மட்டும்தான் நிக்கணும், நீங்க சோர்ந்து போக கூடாதுன்னு பேசினாரு. 2வது, உங்க சாதனையில நிறைய நல்லவர்கள் உங்கள் வாழ்க்கையில வரும்போது அவங்கள தயவு செய்து இழந்துடாதீங்க. அவங்கள காப்பாற்றக்கூடிய கிருபையை கர்த்தரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அகித்தோப்பேல் என்கிற ஒரு மனிதன் நல்ல தாவீது என்கிற ஒரு தலைவனை இழந்தான். அவன் ஆண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இழந்துராதீங்க, இழந்துராதீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறோம்? ஆண்டவரே, என்னை ஒரு சாதனையாளராய் மாற்றும், என்னை ஒரு சாதனையாளராய் மாற்றும், என்னை ஒரு சாதனையாளராய் மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒரு சாதனையாளராய் மாற்றும். நான் உமக்காக பெரிய காரியத்தை செய்யணும் ஆண்டவரே, நான் உமக்காக பெரிய காரியத்தை செய்யணும் ஆண்டவரே.